ஹை மக்களே, ஐபிஎல் 2026ல் இன்னைக்கு ரெண்டாவது மேட்ச்சு வீக்கெண்ட். அதுவுமா செம்ம மேட்ச் காத்துட்டு இருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். என்ன பொறுத்தளவுக்கு நான் ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன், ஆன் பேப்பரும் சரி ஆன் ஃபீல்டும் சரி, இந்தியன் கோராக இருக்கட்டும், ஃபாரின் பைஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தரமாக பண்ணவங்க மும்பை இந்தியன்ஸ். இப்போவே சொல்லிடுறேன், மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்க போகுது. மேபி அவுட் ஆஃப் த பார்க் வேணா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாமே தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷன் மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட பாதிக்கூர் அங்கே தான் இருக்குது. ஹர்திக் பாண்டியா, ஸ்கையு, திலக் வர்மா, ஏன் வேர்ல்ட் கப்லான்னு சாண்டனரா கூட இருக்கட்டும், அதர் டீம்ஸ் சொல்கிறேன், சாண்டனரா இருக்கட்டும், வில் ஜாக்ஸாக இருக்கட்டும், ஷர்ஃபின் ரூத்தர்ஃபோர்டாக இருக்கட்டும், நீங்கள் இதுக்கு மேலே என்னங்க டீம் வேணும்? நான் சொன்ன 6-7 பேருமே உங்களுக்கு லைனப்பில் வந்துடுறாங்க. குவிண்டன் டிகாக் அவர் தான் ஓப்பனிங்கு, கீப்பரு, இத்தனை பேர் கிட்டத்தட்ட 8-9 பேருமே பேட்டிங். அது போக பவுலிங்கு அங்கே வந்துச்சு. ஹர்திக் பாண்டியா பவுலிங்கு, வில் ஜாக்ஸ் பவுலிங்கு, சாண்டனர் பவுலிங்கு, வேற யாரு, திலக் வர்மாவும் பவுலிங் போடுவார். ஸோ பார்த்துக்கோங்க, இப்போவே முடிஞ்சிருச்சு அந்த டீம். அது கடைசியில் வந்து பும்ரான் ஒரு பிரம்மாஸ்திரத்தை வச்சுருக்காங்க. அது போக வந்து ட்ரெண்ட் போல்ட்டை இறக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ட்ரெண்ட் போல் ஆடினாலும் ஆடலாம், ஆட டீம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு டீம் பார்த்தீங்கன்னா நம்ம லாடை வேற எடுத்து வச்சுருக்காங்க. ஷர்துல் தாக்கூர் அவர் வந்து நான் ரன்னை கொடுத்தாலும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன், நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இப்போ அனாலிசிஸ் வீடியோலையும் சொன்னது சரி, இப்பவும் சரி, அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஸ்பின்னர் இல்லையோன்னு தோணுது. மயங்க் மார்க்கண்டே நல்லா போட்டிருக்காரு, எல்லா பக்கமும் ஐபிஎல்லையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் சான்சஸ் நிறைய கிடைக்கல. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடி இருக்காரு. அவரத்தை இறக்குவாங்க. ஏன்னா அல்லா கசன்ஃபர் ஆட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு 4 ஃபாரின் ஸ்பாட்டில் டிகாக்கு ஓப்பனிங்கில் ஆடிடுவார். ரூத்தர்ஃபோர்ட் கண்டிப்பாக ஆடுவார், இல்லாட்டி வில் ஜாக்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா வில் ஜாக்ஸ் இன்னும் அரைவல் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இந்த 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் ஆடிடுவாங்க. சாண்டனரை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ட்ரெண்ட் போல்ட் ஆடிடுவார். ஸோ இவங்க 4 பேர் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அல்லா கசன்ஃபராக இருக்கட்டும், இல்லை வேற யார், உங்களுக்கு வேற யாரு, ரியான் ரெக்கல்டன் கண்டிப்பாக ஆட மாட்டாங்க. அதுக்கு தான் குண்டன் டிகாக் இருக்காங்க. மேபி சாண்டனருக்கு பதில் கார்பின் பாஷ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்ம் கார்பின் பாஷ் ஆட் பண்ணிட்டாங்கன்னா 9 டவுன் வரைக்குமே உங்களுக்கு பேட்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்களை பற்றி சொல்கிறது ஒன்றுமே இல்லைங்க. 10 out of 10ங்க அவங்க டீமு. அந்த ஸ்பின்னருக்கு வேணா மேபி 9.5 9 கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு லைனப் வச்சிருக்காங்க. அடுத்து ஆப்போசிட் டீமு கேகேஆர் பார்த்தீங்கன்னா பத்திரனா அவுட் இன்ஜுரியில், மேபி ஃபியூ மேட்சஸ் அவைலபிள் இல்லை. முஸ்தபிசர் ரஹ்மான் பேண்ட், ஹர்ஷித் ராணா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. ஏன்னா ஏதோ இன்ஜுரி, லைக் வேர்ல்டு கப்லேயே ஆடல, இப்போ ஆடல. ஸோ 3 பேருமே அந்த டெத் பவுலிங் ஆப்ஷனும் இல்லை. பத்திரனா அதே மாதிரி தான், ஆஃப்டர் 10th ஓவர் யூஸ் பண்ணுவாங்க, அவரும் இல்லை. ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க முசர்பானி. பட் என்ன எப்படி லைனாக போகிறாங்கன்னே நம்மளால கணிக்க முடியாது. ரஹானே கேப்டன்ஷிப் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட்டே இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உம்ரான் மாலிக்கு தான் ஆட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸுக்கு வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. உம்ரான் மாலிக் ஆடணும். வேற யார், முசர்பானி ஆடுவாங்க. வைபவ் அரவரா வந்து டெத், வேறு வழி இல்லை, அவரை தான் யூஸ் பண்ணி ஆகணும். கார்த்திக் தியாகி யூஸ் பண்ணி ஆகணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் 2 பேரையுமே ஆட வைப்பாங்களாங்கிறது கொஷின் மார்க். என்னை கேட்டால் அவங்க வந்து ஃபின் ஆலனை வச்சே தொடங்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபின் ஆலன், ரஹானே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி கேகேஆர் டிசிஷன் வேறு மாதிரி இருக்கலாம். ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட்டே ஆட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க 2 பேரும் ஆடிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க, கேமரான் கிரீன் கண்டிப்பாக ஆடணும். ஏன்னா 23 கோடியா ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க கேமரான் கிரீனை, கண்டிப்பாக ஆடி ஆகணும். ஸோ டாப்லேயே உங்களுக்கு 3 ஃபாரின் ஸ்லாட் முடிஞ்சிருது. பவுலர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முசர்பானி ஆட வச்சாங்கன்னா 4 முடிஞ்சு போச்சு. ரஹ்மான் பவுல் ஆட வைக்க முடியாது உங்களால், சுனில் நரேன் ஆட வைக்க முடியாது, ரச்சின் ரவீந்திரா ஆட வைக்க முடியாது. ஸோ என்னை கேட்டிங்கன்னா ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட்ல யாரோ ஒருத்தர். என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ரீசெண்டாக அடிச்சு கொடுத்துருந்தாரு வேர்ல்டு கப்பில். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், கேமரான் கிரீன் 23 crores ஒர்த்தா இல்லையான்னு இன்றைக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், அவ்வளோ ஒர்த்து பை கிடையாது கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு 23 crores. எனக்கு தெரிஞ்சு ஓகேவா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். சுனில் நரேன் மறுபடியும் ஓப்பனிங் இறக்குனாங்கன்னா அது டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க ஓப்பனர்ஸுக்கு. ஸோ அவங்க ஆட வைக்கலாம். சுனில் நரேனை கொஞ்சம் டவுன் த ஆர்டர் ஆட வச்சுக்கலாம். வருண் சக்கரவர்த்தி எப்பவுமே கீ ஃபேக்டர் வருண் சக்கரவர்த்தி இருப்பார். கேகேஆருக்கா இருக்கும், இந்தியாவுக்கா இருக்கட்டும். பட் வருண் சக்கரவர்த்தியை ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே ரீட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேபி இன்னைக்கும், ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது தான், ஆப்போசிட் டீமில் இருக்க மும்பை இந்தியன்ஸ்
அத்தனை பேருமே அடிதடி பிளேயர்ஸு. வருண் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, வேற சுனில் நாராயணா இருந்தாலும் சரி, அடிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்காங்க. மும்மூர்த்திகள் சிஎஸ்கேலேருந்து ராகுல் திரிபாத்தியை வேற எடுத்து வச்சிருக்காங்க. சொல்ல முடியாது, ஓப்பனர் ராகுல் திரிபாத்தியை கூட இறக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே ஆடுவார். ஸோ நவ்தீப் சைனி வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரு, ஆட வச்சாலும் வைக்கலாம். ஸோ நான் தான் சொன்னேன்ல, இவங்க எப்படி லைனப் போடுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. மும்பை இந்தியன்ஸு தோராயமாக நம்ம சொல்லிட்டோம். பட் இவங்க வந்து கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பராக இருக்கட்டும், ஆன் த ஃபீல்டாக இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் காட்டுவாங்க. நேற்று ஆர்சிபி காட்டின மாதிரி சொல்ல முடியாது. அவுட் ஆஃப் த பார்க்கில் தான் நம்ம வந்து கேகேஆரை வைக்க முடியும். ஸோ உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். யார் இந்த மேட்ச் ஜெயிப்பான்னு. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் 2 பேர் கேகேஆருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்டில் தென், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.